This conference will now be recorded. Good morning, everyone. I am Rajni Jain from editorial team of agricultureinformation.com. The duration of this meeting will be of about 30 to 40 minutes. I request all the participants to mute them for 30 minutes. Avoid differences. You can either be on audio or video call. Sharing of the videos is individual preferences. I now request the moderator, Mr. Lakshmipati, to introduce the speaker and start the meeting. Thank you. Thank you, Ms. Rajni. Good morning, everyone. I am Lakshmipati. I will be moderating this meeting. Agricultureinformation.com welcomes the guest speaker, Mr. N. Prabhakar, and all the participants to this meeting. Mr. Prabhakar is a forest range officer. Mr. Prabhakar is a forest range officer, Tamil Nadu Forest Department, Arachalur, Erode district. He will be speaking on the topic. He will be speaking on the topic all about tree plantation in agriculture lands. First, speaker will make his speech on the topic. The participants will be able to ask questions after the speech gets completed. Questions can also be added to the chat window. I now request the speaker to begin. Mr. Prabhakar, உங்க பேச்சை நீங்க தொடங்கலாம். உங்களுடைய சுய விவரத்தை முதல்ல சுருக்கமா கொடுத்துட்டு அப்புறம் உங்களுடைய பொறுப்புகள், நீங்க ஆற்றி வரும் சேவைகள், நீங்க விவசாயிகளோட இருக்கிற ஒரு பரஸ்பர தொடர்புகள், அதை பத்தி எல்லாம் நீங்க பேசலாம். முதல்ல உங்க சுய விவரத்தோட ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் சார். நான் தமிழ்நாடு வனத்துறையில ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். கடந்த 4 வருஷமா ரேஞ்ச் ஆஃபீஸரா ஈரோடு அரசலூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இங்க வந்து தமிழ்நாடு அரசுனால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட தமிழ்நாடு கிரீனிங் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமா விவசாயிகளுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதுங்க சார். கடந்த 5 வருடங்களா ஒவ்வொரு வருடமும் 2 லட்சம் மரக்கன்றுகள் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல விவசாயிகளுக்கு இலவசமா நாங்க நடவு செய்து கொடுத்தோம். அதனோட ரிசல்ட் நல்லா வந்திருக்குங்க சார். இங்க லோக்கல் ஸ்பீசிஸான மிலியதூபியா, நீம், வாகை, டீக் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் நாங்க அவங்களுக்கு இலவசமா நடவு செய்து கொடுத்துருக்கோம் சார். அதுக்கு ஆஃப்டர் 3 இயர்ஸ் கவர்மெண்ட் மூலமா அவங்களுக்கு இன்சென்டிவ் அமௌண்ட்டும் நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் வந்து ஒவ்வொரு புது நியூ ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ ரன்னிங்ல இருக்கிறது வந்து ரீவிட்டிலைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பப்ளிக் அண்டு ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சேல் ஸ்கீம்ல போயிட்டு இருக்குங்க சார். இப்போதைக்கு முதல்ல ஃப்ரீ ஸ்கீம்ல போயிட்டு இருந்தது. எல்லாமே ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குது சார். தொடர்ந்து பேசுங்க. ஓகேங்க சார். இது வந்து நாங்க ஈரோடு மாவட்டத்துல ஒரு 15 கிராமங்களை ஒவ்வொரு வருஷமும் தேர்ந்தெடுத்து கிரீனிங் கவரேஜ் எங்க கம்மியா இருக்கோ அந்த பிளேசஸ் மட்டும் நாங்க தேர்ந்தெடுத்து அதுல இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு நாங்க இலவசமா மரக்கன்றுகள் கொடுத்துட்டு இருந்தோம். அதை வந்து சரியான முறையில இடைவெளி விட்டு சரியான குழியளவுகளோட நாங்க நடவு செய்து கொடுத்தோம். அதுக்கு இயற்கை உரங்கள், மண்புழு உரங்கள் இதெல்லாம் கொடுத்தோம் சார். எல்லாமே வந்து சக்சஸா வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த ஸ்கீம் வந்து 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப ரீவிட்டிலைசேஷன் ஸ்கீம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குங்க சார். நாங்களே நர்சரி எல்லாம் போட்டு நாங்களே நர்சரி எல்லாம் உற்பத்தி பண்ணி நல்ல சீடு, நல்ல குட் குவாலிட்டியான சீடு, அதுல இருந்து வரக்கூடிய மரங்கள் எல்லாமே தரமுள்ள நாற்றுகளை நாங்கள் விவசாயிகளுக்கு இலவசமா பிளான்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். மேலும் இங்க வந்து விவசாயிகளுக்கு தேவையான ஒவ்வொரு மாசமும் 2 மீட்டிங், 15 நாளைக்கு ஒரு முறை 2 மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சார். 2வது, இந்த மரங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிற்பாடு அவங்க
எக்கனாமிக்கலா மேம்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக யார் யாருக்கு விற்கணும், எப்படி விற்கணும், மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் கேதர் பண்ணிட்டு அதை நாங்கள் விவசாயிகளுக்கு இங்கே ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அதில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன்ட்ரடியூஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று வைப்போம் சார். அப்போ 2 பார்ட்டியும் வருவாங்க. அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு சேல் பண்ணிக்குவாங்க சார். அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் வனத்துறை மூலமா இந்த விவசாயிகளுக்கு தேவையான அக்ரிகல்ச்சரல் லேண்டில் இந்த மரங்களை நடுறதுனால நீண்ட கால வருமானம், குறைந்த கால வருமானம், இந்த மாதிரி 2 பிரிவில் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். குறுகிய கால பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்ட்டு அதுக்கு மலைவேம்பு, சவுக்கு, யூக்கலிப்ஸ் போன்ற மரங்களை வைக்கலாம் சார். 2வது நீண்ட காலமா அவங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்ட்டு அதுக்கு தேக்கு, மகாகனி இந்த மாதிரியான மரங்கள் எல்லாம் வச்சு கொடுக்கலாம் சார். இதுக்கு தகுந்த இடைவெளி விட்டு நாங்கள் பண்றதுனால இடையில அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுனால விவசாயிகளுடைய பொருளாதாரத்துக்காக அப்பப்போ அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர் கிராப்பிங் மெத்தட் அப்படிங்கிற லெவல்ல அவங்களுக்கு நாங்கள் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் இவங்களோட எல்லாம் லிங்க் வச்சுட்டு நாங்கள் அவங்களுக்கு சொட்டு நீர் பாசனம், விதைகள், சிறு குறு பயிர்கள் இந்த மாதிரியான உடனடியாக வருமானம் கிடைக்கக்கூடிய பயிர்களையும் உள்ள ஊடு பயிராக செய்யறதுக்கு தகுந்த ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்குறோம். எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குறோம். மற்ற டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் வச்சு அந்த ஆஃபீஸர்ஸ்களையும் நாங்கள் பேச வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஐடியாஸும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சார். அதனால விவசாயிகள் மேக்சிமம் இங்க எல்லாருமே ரொம்ப அதிகமா விரும்பி மலைவேம்பு, தேக்கு இந்த மாதிரியான மரங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க சார். இது சம்பந்தமா எங்க ஆஃபீஸ்ல எவ்ரி மந்த் 2 மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம். இது இல்லாம மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற இதுக்காக காலேஜ், ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸு இந்த மாதிரியான இடங்களுக்கு நாங்களே போய் அங்கே ஒரு சின்ன சின்ன மீட்டிங் நடத்தி மக்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு கொடுத்துட்டு கிரீனிங் கவரேஜ் அதிகமாக வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கவர்மெண்ட்ல இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது இல்லாம நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நகரவாசிகளுக்கு தேவையான மருத்துவ மூலிகை செடிகள், கிராமப்புற மக்களுக்கு தேவையான மருத்துவ மூலிகை செடிகளும் நாங்கள் எங்களுடைய நர்சரியிலேயே உற்பத்தி பண்ணி அதையும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை அவங்க வீட்லயே வச்சு வளர்த்திட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி இப்ப வந்திருக்கக்கூடிய கொடிய நோயான கொரோனாவுக்கு கூட நாங்க எங்களுடைய தமிழ்நாடு வனத்துறை மூலமா நாங்க கொடுத்துருக்கக்கூடிய மூலிகைகள்ல ஒரு 7-8 வகையான மூலிகைகளை அவங்க கஷாயம் மாதிரி போட்டு குடிக்க சொல்லி நாங்க எல்லாத்துக்கும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க அதெல்லாம் பின்பற்றிட்டு இதுல இருந்தும் ஓரளவுக்கு ரிலீஃபா இருந்துட்டு இருக்கிறாங்க சார். ஈரோடு மாவட்டத்துல மோஸ்ட்லி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு இருந்துட்டு இருக்குது. குறிப்பா நாங்க விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு அவங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணுமோ அந்த அளவுக்கு நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட்ல 3 years ஒன்ஸ் அவங்களுக்கு சப்சிடியை நாங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் சார். செகண்ட் வெளியில எந்தெந்த கம்பெனிஸ் என்னென்ன மரங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயும் நாங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கும் எந்தெந்த வகையான மரங்கள் எங்கெங்க கிடைக்கும், எந்தெந்த ஏரியாவில் அதிக மரங்கள் குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்க நேரடியா தோட்டத்துல போய் பார்த்துட்டு மரத்தினோட அளவு, தன்மை, சுற்றளவு, உயரம் இதனுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான மரங்களை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் சார். அது கூடி நாங்கள் எங்க ஆஃபீஸ்லயே மண்புழு உற்பத்தி கூடம் தனியா வச்சிருக்கோம். அதுல மண்புழு உரங்கள் எல்லாம் தயார்படுத்தி விவசாயிகளுக்கு அது நாங்க சேல் ஸ்கீம்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் வாங்கி நிறைய மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமான கண்காட்சிகள், விளம்பர புத்திகள் எல்லாமே நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடங்கள்லயும் பண்ணிட்டே இருக்கிறோம். குறிப்பா நகர்ப்புறங்கள்ல இருக்கிறத விட கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாங்க நேர்ல போய் பார்த்து அவங்க கிட்ட சரியான முறையில பேசி அணுகி அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு உடனடியா அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு அவங்க விரும்புற அளவுக்கு எது செய்யணுமோ அதை நாங்க அவங்களுக்கு செய்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சார். இது சம்பந்தமா எங்களுடைய உயர் அதிகாரிகளும் இவங்களுடைய அறுவடை காலம் வரைக்கும் எங்களுடைய உயர் அதிகாரிகளும் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டே இருப்பாங்க. நாங்களும் ஒவ்வொரு தோட்டங்களையும் அட்லீஸ்ட் மாசத்துக்கு 2 ட்ரிப்பாவது நானும் என்னுடைய களப்பணியாளர்களும் போய் பார்த்துட்டு அதை பத்தி அவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் வளர்க்கணும், எப்படி எப்படியெல்லாம் தண்ணி கொடுக்கணும், எப்படி அதுக்கு தகுந்த உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் சார். அதனால இதுக்குள்ள ஊடுபயிரா ஊடுபயிர் தான் விளைவிக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை. நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப எங்ககிட்ட நிறைய கேட்டுட்டு வர்றாங்க. ஸோ அவங்களோட நாங்க இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி மூலமா
அவங்களுக்கு நாட்டுக்கோழிகள் வளர்க்கறதுக்கு, ஆடுகள் வளர்க்கறதுக்கு அந்த மாதிரியான உத்திகளும் நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு இன்னைக்கு விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இப்ப எங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நாங்க வந்து சரியான வகையில கைடன்ஸ் பண்ணிட்டு நாங்களே நேர்ல போய் அவங்களுடைய தோட்டத்துல மண்ணோட தன்மை, தண்ணியோட தன்மை, அந்த சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த லேண்டுக்கு என்ன விதமான மரங்கள் வச்சா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் போட்டுட்டு நாங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்குறோம். ஒரு ஏக்கருக்கு 1 ஹெக்டேருக்கு 200 மரக்கன்றுகள் நாங்க இலவசமா நட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சார் இது வரைக்கும். அந்த மாதிரியான பணிகள் நாங்கள் இந்த அரசு வனத்துறை மூலமா ஈரோடு மாவட்டத்துல அரசு வன விரிவாக்க மையத்தின் மூலமாக நாங்கள் செய்துட்டு வந்துட்டு இருக்கோம் சார். மேலும் இதனுடைய விவரங்கள் எதனா தேவைன்னா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நிறையவே தகவல் கொடுத்துருக்கீங்க. இந்த மரக்கன்றுகள் எல்லாம் நீங்க இலவசமா தான் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அதாவது இந்த ஸ்கீம் ஃப்ரீ ஸ்கீம் வந்தா நாங்க ஃப்ரீயா கொடுத்துருவோம். ரெண்டாவது இப்ப ரீவிட்லிசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு வன விரிவாக்க மையங்கள் மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த வருஷத்துல ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 2 லட்சம் நாற்றுகள் உற்பத்தி பண்ணி பல்வேறு வகையான மக்களுக்கும் கொடுத்துட்டு அதை சேல் பண்ணி நீங்க கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல நீங்க பணத்தை போட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தொடர்ந்து நடந்துட்டே வந்துட்டு ஸ்கீம் ஃப்ரீ ஸ்கீம் இருந்தா ஃப்ரீயா கொடுத்துருவோம் கண்டிப்பா. ஃப்ரீ ஸ்கீம் வந்தா ரொம்ப மகிழ்ச்சி. விவசாயிகளுக்கான ஊக்க திட்டங்களை பத்தி ஒரு ஒரு சுருக்கமா சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சொல்றேன். ஊக்க திட்டங்கள் அப்படிங்கும் போது அதாவது லிங்க் ஒர்க்னு சொல்லிட்டு ஒண்ணு எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நாங்க வந்து பயிர்களுக்கு மரப்பயிர்கள் அல்லது அவங்களுடைய குறுகிய கால பயிர்கள் இவங்களுக்கு அதுகளுக்கு வந்துட்டு நாங்க சொட்டு நீர் பாசனத்துக்கு நாங்க ரெஃபர் பண்றோம் சார். விவசாயிகளுக்கு மானியத்துல சொட்டு நீர் பாசனம் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான முயற்சியும் நாங்களே கூட இருந்து அவங்களுக்கு செய்யறோம். இதுல வந்து விவசாயத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, அப்புறம் வேளாண்மை துறை, இந்த மாதிரி மற்ற துறைகள் எல்லாமே நாங்க ஒருங்கிணைச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க செடி கொடுத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்க சொட்டு நீர் பாசனத்துக்கு உண்டான வசதிகள் செய்து தரதுக்கு உண்டான முழு ஏற்பாடுமே நாங்க செய்து கொடுக்குறோம் சார். அதே மாதிரி விதை ஆராய்ச்சி கழகத்துல இருந்துட்டு அவங்களுக்கு என்ன விதை தரமுள்ள விதைகளை குறைந்த விலையில கிடைக்கிறதுக்கு உண்டான ஹெல்ப்பும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது இப்போ புதுசா வந்துட்டு விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு இதுவும் நாங்க என்ஜிஓஸ் மூலமா வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் சார். அதுல வந்துட்டு விவசாய பொருட்கள் குறிப்பா வந்து நெல்லி எல்லாம் வச்சிருப்பாங்க. நெல்லி, சப்போட்டா, திராட்சை இந்த மாதிரியான பழங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சந்தைப்படுத்துதலுக்கு ஒரு ரெகுலரைசேஷன் பண்ணி அதன் மூலமாவும் நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுலயும் நிறைய மக்கள் எங்கள்கிட்ட வந்து ஐடியாஸ் கேட்டுட்டு அதன் மூலமும் நிறைய பயனடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துட்டு சொட்டு நீர் பாசனத்துல நாங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷனா பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஈரோடு மாவட்டம் ஒரு பெரிய வறட்சியான மாவட்டமா கவர்மெண்டே சொல்லியிருந்தாங்க. அதுல நாங்க வந்து ரொம்ப சீரியஸா கஷ்டப்பட்டு நாங்க வந்து மரங்களை பிளான் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டதுக்காக நாங்க பிற துறைகளை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுல அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுதி கேட்டு அவங்க எங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். அதுவும் நிறைய விவசாயிகள் எங்களால பயனடைஞ்சிருக்காங்க. குறிப்பா வந்து இப்ப புதுசா வந்து இருக்கக்கூடிய இன்னொரு நேஷனல் போர்ட் ஆஃப் மெடிசனல் பிளான்ஸ்ல வந்துட்டு கூட ஒரு ஸ்கீம் ஒன்று வந்திருக்குங்க சார். அதுல வந்து விவசாய நிலங்கள்ல மூலிகை செடிகள், மூலிகை பண்ணை மாதிரி அமைச்சு அதையும் சந்தைப்படுத்துதலுக்கு உண்டான முயற்சிகளும் நாங்க ஈடுபட்டு இருக்கிறோம். அதுல வந்து தமிழ்நாடு சித்தா மெடிசன் இதுல இருந்தும் நாங்க வந்து கொஞ்சம் லிங்க் வச்சிருக்கோம் சார். ஃபுல்லா ஹோல்சேல் ரேட்ல அவங்களுக்கு அப்படியே நாங்க வித்து கொடுக்குற மாதிரி ஒரு லிங்க் கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது சம்பந்தமா மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சித்தா அந்த ஹெர்பல் கம்பெனியில நாங்க போய் பேசிட்டு வந்திருக்கோம் சார். அவங்களும் வந்து இங்க எங்களுடைய விவசாயிகளுக்கு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாங்க விவசாயிகளுக்கு உதவி செய்துட்டு வந்திருக்கோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. விவசாயிகளுக்கு தேவையான பல சுவாரஸ்யமான தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ we will go back to the participants to ask their questions. If any participant wants to ask question and if he develops any difficulty in asking in Tamil, I can translate it for you, or if you are comfortable in Tamil, you can ask the questions in Tamil. Participants, please now you can put your questions.
Yes, Mr. Mahendra Kumar, you have any question? Mr. Nanda Kumar has got a question. Mr. Nanda Kumar, please go ahead. Thank you. சொல்லுங்க. ஒண்ணே இல்லைங்களா? Okay. Mr. Mahendra Kumar. இல்ல சார், questions இல்ல சார். No problem. சார் Okay. ஒரு டவுட் சார். சார் இப்போ அந்த ஃபாரஸ்ட் லேண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மரம் வளர்க்க கொடுப்பீங்களா? அது விவசாயிகளுக்கு ஏதாவது சார் ஃபாரஸ்ட் லேண்ட்ல கொடுக்கறது சாத்தியப்படாதுங்க சார். ஏன்னா அதுல எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுகளே எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா நாங்களே வந்து அதை ரீஜெனரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கீம் மூலமா நாங்களே வந்து உள்ள பிளாட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுல வந்து பிரைவேட் பார்ட்டிகளை அலோவ் பண்ணுறதுக்கு சட்டத்துல அந்த நிறைய மலைங்க அதெல்லாம் வந்து சும்மாவே செடிங்க தான் வளர்ந்துருக்கு, அது எதுவுமே பண்ணாம இருக்கு, சும்மா தான் இருக்கு. ஆனா ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதான் வந்து டெரஸ் அக்ரிகல்ச்சர் மாதிரி பண்றாங்க, கட் பண்ணிட்டு அதுல வந்து வளர்க்குற செடிங்க கிடிங்க எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதா சார்? சார் அது பண்ணறதுக்கு சில பாதகங்கள் இருக்குங்க சார். சில ஏரியாவில தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும், அந்த இடத்துல நீங்க மதுராந்தகம் செங்கல்பட்டு போனாலே நீங்க பாத்தீங்கன்னா மலைங்கெல்லாம் சும்மா செடிங்க தான் வளர்ந்துருக்கு தவிர வேற எதுவுமே கிடையாது, சும்மா புதர் மாதிரி தான் இருக்கு. அதுல மலைங்க இல்ல ஏதோ ஒரு தேக்கு மரமோ இல்ல இந்த மரமோ ஏதோ ஒரு வளர்க்கலாம் எல்லாம் போட்டு, இல்ல அட்லீஸ்ட் ஒருத்தர் கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இல்ல அது அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா மக்கள் வந்து சரியான விதத்துல பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கும் சார். அதுக்கு பதிலாக எங்க டிபார்ட்மெண்ட்லயே அதுல செடி வைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேச்சுரலா அந்த மலையினுடைய தட்பவெட்ப நிலையை பொறுத்துதான் நம்ம வைக்கக்கூடிய பிளான்டேஷன் வரும். அதுல இயற்கையா என்ன வருமோ அதுதான் வரும். அதுக்கு பதிலாக ஆர்டிபிஷியலா நம்ம கொண்டுட்டு போய் அங்க ஒரு புதுவிதமான செடியை வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊத்தினாலும் அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக குறைவானதா இருக்கு சார். இதெல்லாம் நாங்க ஆராய்ச்சி கழகத்தின் மூலமா ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிளான்ட்ஸ்களையும் வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ அதுல சாத்தியங்கள் இருக்கிற இடத்துல 1-2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி சார், ஓகே சார். ஓகே, மிஸ்டர் வெங்கட், யூ ஹேவ் a question? சார் வணக்கம். இது சென்னையில எங்க இருக்குது சார் உங்களது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்? செடி வாங்குறதுக்கு இதுல சார் கொலப்பாக்கத்துல இருக்கு. சென்னையில மாமல்லிபுரம் கிட்ட எனக்கு இடம் இருக்குது. அதுல அங்க இது செடி போடுறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குதா சார்? அந்த சைடு இருக்குங்க சார், இருக்குங்க மேடம், இருக்கு. அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் இவர் சார்கிட்ட நான் உங்களுக்கு போன் மூலமா நான் மெசேஜ்ல நம்பர் கொடுத்துறேன், நீங்க அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வண்டலூர் ஜூவுக்கு சைட்ல ஒரு ரோடு போகுது மேடம், அது கொலப்பாக்கம் போற ரோடு. அங்கே நம்ம வனவேரி வாக்கு அலுவலகம் இருக்குது. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்களும் செடிகளும் கிடைச்சிடும். அப்புறமா இது யூக்கலிப்டஸ் எல்லாம் சொல்லுங்க, அது தண்ணி எல்லாம் இதாவது செடிக்கு அது இடக்கு நல்லா இல்ல சொல்ற யூக்கலிப்டஸ் அது போடலாமா? போடலாங்க மேடம், அது உங்க லேண்டினுடைய கண்டிஷன் பொறுத்து தான் பண்ண முடியும். உங்களுடைய லேண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்களை நீங்க போய் அணுகுனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஐடியாஸ் கொடுத்துருவாங்க. அதுல வருமா வராதா, வைக்கலாமா வைக்க வேண்டாமான்னு சொல்லுவாங்க, ஐடியா சொல்லுவாங்க. சரி, அது கான்டாக்ட் டீடைல்ஸ் எனக்கு வேணும் சார், நான் பேசுறேன். சரி மேடம், கண்டிப்பா நான் சார் கொடுத்துறேன். Okay, thank you. Thank you, Ms. Rao. Thank you, Mr. Prabhakar. Now, Mr. Venkat has got a question. வணக்கம் Mr. சார். Venkat. வணக்கம். தேக்குக்கு என்ன இடைவெளி ரெக்கமெண்ட் பண்றீங்க, என்ன விலையில கொடுக்குறீங்க சார்? சார் தேக்கு விலை வந்து இப்போதைக்கு ரீவிட்டிலைசேஷன் ஸ்கீம்ல 15 ரூபாய் இல்ல இருந்து 20 ரூபாய் 15 ரூபாய் அல்லது 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார். என்ன இடைவெளி? இடைவெளி வந்துட்டு 15 அடி வைக்கிறேங்க சார், 3.5 மீட்டர் வைக்கிறேங்க. ஓகே, இதுல பதிவு பண்ணிடணும் இல்லைங்களா? பின்னாடி வெட்டுறப்போ ப்ராப்ளம் வருமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து? ப்ராப்ளம் எதுவும் வராதுங்க சார். நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்கன்னா மட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பர்மிட் வாங்கிட்டு கொண்டுட்டு போகணும், மற்றபடி ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து ஏக்கரா கணக்குல வைக்கிற மாதிரி இருந்துருச்சு அப்படின்ட்டா நட்டு 1 வருஷம் அல்லது 2 வருஷம் கழிச்சு அங்க சம்பந்தப்பட்ட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கிட்ட சிட்ட அடங்கல்ல கொண்டுட்டு வந்துடணும். இவ்வளவு மரங்கள் இதுல நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள்ட்ட பதிவு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு ஆஃப்டர் ஒரு 25 இயர்ஸ் கழிச்சுட்டு நீங்க அதை கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்கும் போது ஃபர்ஸ்ட் ஆரிஜின் சர்டிபிகேட்டோட நம்ம போயிடலாம். போகும்போது இமீடியட்டா டிபார்ட்மெண்ட்லயும் சரி
உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது பெர்மிட் வாங்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். இது இது விதையில வந்து இருந்து பட்டா லேண்ட்ல தான். டிஷ்யூ என்னங்க சார்? கல்ச்சரா டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் கொடுக்குறீங்களா விதையில இருந்து இல்ல உற்பத்தி சார், நாங்க பண்றது? சீடு ஜெர்மினேட் பண்ணி தான் சார் கொடுக்குறோம். டிஷ்யூ கல்ச்சர் எங்க வனத்துறையில வன விரிவாக்க மையத்துல கொடுக்கறது இல்லை சார், ஃபுல்லா சீடுல ஜெர்மினேட் பண்ணி தான் சார் கொடுக்குறோம். இதுல என்ன ஊடு பயிர் சிபாரிசு செய்றீங்க சார்? இந்த ஏரியாவுல இப்ப ஈரோடு ஏரியாவுல குச்சி கிழங்கு போடுறாங்க சார், மரவள்ளி கிழங்கு போடுறாங்க, வாழை வைக்கிறாங்க சார், வாழை வைக்கிறாங்க, கரும்பு போடுறாங்க, மரவள்ளி கிழங்கு வைக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பூசணிக்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கொடிகளும் படர விடுறாங்க சார். நன்றிங்க. தேங்க்யூ. Thank you. Next question, please. சார், Mr. Arun எந்தெந்த Kumar. மரத்துக்கு என்னென்ன பர்மிஷன் வேணுமா சார்? என்ன டீடைல்ஸ் சொல்லலாமா? எந்தெந்த செடி சார், அது வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன முக்கியமா பர்மிஷன் வேணும்? இல்ல, மோஸ்ட்லி வந்து செம்மரம் ரெட் சாண்டலுக்கு பர்மிஷன் நீங்க வந்து விஓ கிட்ட தான் சொல்லி வைக்கிறோம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. அது எல்லாமே நீங்க வந்து கட் பண்ணும்போது தான் டிபார்ட்மெண்ட்ல பர்மிட் வாங்கிட்டு போகணும் சார். மற்றபடி நீங்க வளர்க்குற வரைக்கும் ஒன்றும் பர்மிஷன் தேவையே இல்லை. சந்தனம் வளர்க்கலாம், ரெட் சாண்டல் வளர்க்கலாம், தேக்கு வளர்க்கலாம், ஈட்டி வளர்க்கலாம். அந்த மாதிரி எல்லா மரங்களையுமே நீங்க வளர்க்கறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் உண்டு சார். பட் அதை நீங்க கட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கன்வெர்ட் பண்றீங்க அப்படிங்கிற போது மட்டும் நீங்க பர்மிட் வாங்கணும். சாண்டல்வுட் வந்து கம்பல்சரி இப்போதைக்கு இருக்கிற சட்ட பிரகாரம் நீங்க தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஒப்படைக்கணும். அவங்கள்ட்ட நீங்க இன்டிமேட் பண்ணிட்டா அவங்க டிபார்ட்மெண்ட்ல அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டு அதுக்கு எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஓகே சார். Mr. Venkat. Mr. Venkat, you have a question? No, sir. Okay. Mr. Arun Kumar, you have any question? No, sir. No, sir. ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் பிரபாகர், நீங்க வந்து நிறைய அந்த மரக்கன்றுகள் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கீங்களே விவசாயிகளுக்கு விற்பனையாகவோ இல்லைன்னா இலவச திட்டங்கள் வந்தா இலவசமாகவும் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. சில முக்கியமான மரங்களின் பெயர்களை சொல்ல முடியுமா? எந்தெந்த மரங்களை கொஞ்சம் பட்டியலிட முடியுமா? எந்த வகையான மரங்கள்? எந்த வகையான மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு வந்து மலைவேம்பு வைக்கலாங்க சார். அதே மாதிரி அயலாந்தஸ் வைக்கலாம், அயலாந்தஸ் எக்ஸல்ஸா வைக்கலாம் சார். தேக்கு மரம் வைக்கலாம். இந்த மாதிரி சவுக்கு. இதெல்லாம் நீங்க விற்பனை பண்றீங்களா? இதெல்லாம் நீங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கிற மரங்கள் சரிங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க. சரி, சொல்லுங்க. தேக்கு, மலைவேம்பு, புளியன், நாட்டு வேம்பு, நாட்டு வாகை, பீயன், பூவரசு, புங்கன், பாதாம், பலா, தென் மாதுளை, நெல்லி, கொய்யா, மகிழம், தென் சரக்குன்றை, தென் வந்து யூக்கலிப்டஸ் கொடுக்குறோம், சவுக்கு கொடுக்குறோம் சார். அப்புறம் மகாகனி கொடுக்குறோம், அப்புறம் மணிப்புங்கன் கொடுக்குறோம் சார். இந்த மாதிரி ஒரு 30-40 வெரைட்டி பக்கம் நாங்கள் கொடுக்குறோம். ஓ, இப்ப தேவையா இருக்கிறவங்க தான் அவங்க வந்து வாங்கிக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஃப்ரீ ஸ்கீமா இருந்தா நாங்க வந்து விவசாயிகளை தேடி போய் சொல்லி அவங்களுக்கு பப்ளிசிட்டி பண்ணி அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் சார். ஃப்ரீ சீலிங்ஸ் கொடுக்கறதா இருந்தது அப்படின்னா. சேல்ஸ் ஸ்கீமா இருந்தாலும் நாங்க வெளியில போய் சொல்றோம், அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்ப வர்றவங்க வந்து இப்ப இவ்வளவு 30-40 வெரைட்டி நீங்க மரக்கன்றுகள் கொடுக்கறதுனால ஒரு மரக்கன்று கொடுக்கும் பொழுதும் ஒருத்தர் ஆலோசனை கேட்டா அந்த இடத்துல நீங்க ஆலோசனையை சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா சார். அங்கேயே சொல்லிடுறீங்க, வாங்குறப்பவே நீங்க சொல்லிடுறீங்க? வாங்குறப்பவே கேட்டுட்டு தான் சார் சொல்லுவோம். ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும், நஷ்டம் வரக்கூடாது. ஒரு செடிக்கு 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னாலும் அது பயனுள்ளதா இருக்கணும் சார் அவங்களுக்கு. அதனால வேணுங்கிற அளவுக்கு நாங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மண்புழு உரத்துல இருந்து அவங்களுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துதான் சார் செடியை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, சரி. இந்த மரக்கன்றுகள் நட்டாக்கா அது மரங்களை விற்கிறது கூட நீங்க ஆலோசனை சொல்றீங்களா? நீங்களே வாங்கிக்கிறீங்களா? இல்ல நீங்க டிபார்ட்மெண்ட் வாங்கிக்கிறது இல்ல, விற்கிறதுக்கு மட்டும் நாங்க ஆலோசனை சொல்றோம். வாங்கக்கூடிய மில் ஓனர்ஸுக்கு வருவாங்க. சரி, பிளைவுட் கம்பெனில இருந்து வருவாங்க சார், தீப்பெட்டி கம்பெனில இருந்து வர்றாங்க, பேப்பர் மில்ல இருந்து வர்றாங்க.
ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ஈவன் கார்பெண்டர் கூட வர்றாங்க சார். வீட்டு கட்டுற கார்பெண்டர் கூட வர்றாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள்கள் செய்யணும்னா ஈட்டி, தேக்கு இந்த மாதிரி மரங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு வர்றாங்க. நாங்க யாருன்னா விற்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்து நாங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண வச்சிடறோம் சார். ஓ, அதான் வாங்குவாரையும் விற்பவரையும் நீங்க இணைக்க வைக்கிறீங்க, கரெக்டுங்களா? இணைக்கிறோம் சார், இணைக்கிறோம். ஆமாங்க சார். பையர் செல்லர் இதை வந்து நீங்க பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி நீங்க இணைக்க வைக்கிறீங்க இல்லைங்களா? உங்கள்கிட்ட அப்படின்னா வாங்குறவங்களுடைய பட்டியல் இருக்கு உங்ககிட்ட, அப்புறம் விற்கிறவங்களோட பட்டியலும் இருக்கும் உங்ககிட்ட இல்லைங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க. இதுல வந்து இது வந்து வெப்சைட்ல கூட இருக்கா இந்த வாங்குறவங்க விற்கிறவங்க பட்டியல்? சார் இன்னும் நாங்க அதை அப்லோட் பண்ணலங்க சார். இன்னும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன்னா நாங்க ஃப்ரீயா சீட்லிங்ஸ் கொடுத்து இப்பதான் 6 இயர்ஸ் ஆறுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர் மரத்தை மட்டும் நாங்க கட் பண்றதுக்கு அந்த விவசாயிகள் கிட்ட விருப்பம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு அதோட போட்டோ, நம்பர் ஆஃப் சீட்லிங்ஸ், இதெல்லாம் ஹைட்டு, வெயிட் எல்லாமே நாங்க வந்து கேதர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இனிமேல் பையர்ஸுகளுக்கு சொல்லி இருக்கிறோம், அவங்க வந்து சீசன் டயத்துல வந்து பாத்துக்குவாங்க சார். ஓ அப்படியா? ஓ, இப்ப அது வந்து இலவசமான ஏதாவது திட்டம் இருக்கா? மரக்கன்றுகள் வழங்கும் திட்டம் ஏதாவது இப்போதைக்கு இருக்கா? இப்போ இல்ல சார். இப்போ டிபிஜிபிங்கிற ஸ்கீம் முடிஞ்சிருச்சு. 1 இயர் பிற்பாடு ரீவிட்டிசேஷன் ஸ்கீம், ஸ்கேல் தான் ஓடிட்டு இருக்கு. எப்ப வரும்னு அடுத்து நினைக்கிறீங்க? அடுத்து அநேகமா இப்ப வந்திருக்கணுங்க சார். கொரோனா வராம இருந்திருந்தா கண்டிப்பா டிபிஜிபி செகண்ட் பேஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறோம். அப்படிதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்தது. கொரோனா வந்ததுனால எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க சார். அநேகமா ஆஃப்டர் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இலவச திட்டங்கள் வந்து எந்த மரக்கன்று, எல்லா வித மரக்கன்றுகளும் கொடுத்துருவீங்களா, இல்ல ஏதாவது குறிப்பிட்ட சில வகை மரக்கன்றுகள் மட்டும் கொடுப்பீங்களா? இல்ல, சில குறிப்பிட்ட வகைகள் மட்டும் தான் கொடுப்பாங்க சார். விவசாயிகளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் சார். சில விவசாயிகள் குறுகிய காலத்துல வருமானம் வரணும்பாங்க, சில நீண்ட கால வருமானத்தை எதிர்பார்ப்பாங்க. சோ நீங்க கேட்ட இலவச மரங்களை உற்பத்தி பண்ணிப்போம். இலவச திட்டங்களை வந்து ஒரு 4-5 வகை இலவசமா கொடுப்பீங்க? கண்டிப்பா சார். அது அவங்க விருப்பம் போல எடுத்துக்கலாம் இல்லைங்களா? எடுத்துக்கலாம். ஆமாங்க. ஓ, எந்தெந்த மாவட்டத்துல இல்ல இந்த மாவட்டத்துல, இந்த ஈரோடு மாவட்டத்துல எல்லா இது பகுதிகளிலும் நீங்க கவர் பண்ணி இருக்கீங்களா? உங்க ஜூரிஸ்டிக்ஷன்? என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா சார். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா? ஆமாங்க சார். அதாவது ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் விங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு சென்டர் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சென்டருக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் அவங்க. சரி சரி, ஓகே. ஒரு நிமிஷம், ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களை கேட்கலாம். மிஸ்டர் அசோக், மிஸ்டர் சந்திரசேகர், யூ ஆர் வெல்கம். நவ் யூ ஆர் ஜாயின்ட் லேட். யூ ஹேவ் எனி क्वेश्चंस ஃபார் தி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் மிஸ்டர் பிரபாகர்? You have any question, Mr. Ashok, Mr. Chandrasekhar? Okay. Mr. Prabhakar, உங்கள்ட்ட நீங்க கொடுக்கிற இலவச திட்டங்கள் எப்படி தெரிய வரும் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும்? எப்படி தெரியப்படுத்துறீங்க நீங்க? சார், அதாவது இப்ப ஈரோடு மாவட்டத்துல இந்த வருஷத்துக்கு பசுமை எங்க கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு டிகிரேடு கிரீனிங் கவரேஜ் எந்த ஏரியாங்கிறத நாங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம் சார். அந்த 15 கிராமங்கள்லயும் எங்களுடைய களப்பணியாளர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோட இணைஞ்சு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸோடவும் சேர்ந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட நாங்க டைரக்டா போய் அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன மரங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு நாங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் சார். எங்களுடைய திட்டங்களை பத்தி அவங்களுக்கு நாடகங்கள், தெருக்கூத்துக்கள், பாட்டு, இந்த மாதிரியான கேசட்ஸ், இந்த மாதிரியான பிட் நோட்டீஸ், இந்த மாதிரியான இதெல்லாத்தையும் நாங்க கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். அது இல்லாம வால் பெயிண்டிங் பண்றோம் சார். எங்களுடைய திட்டங்களை பத்தி எங்களை கான்டாக்ட் பண்ற நம்பர் வரைக்கும் நாங்க எல்லாமே அந்த வால் பெயிண்டிங்ல பண்றோம். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும், ஸ்கூல்ஸ்லயும், ஈவன் விவசாயிகள் அதிகமாக கூடக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், கூட்டுறவு சங்கங்கள், பால் பண்ணை, அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நாங்க ஒரு பெரிய பேனர் வைக்கிறோம், நோட்டீஸ் கொடுக்குறோம். ஒவ்வொரு காலையில ஏர்லி மார்னிங் 5:30 எல்லாமே எங்க ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த பால் பூத்துகளுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்டாஃப்களை நாங்க அனுப்பிச்சு அந்த வரக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வந்து எங்களுடைய திட்டங்களை பத்தி நாங்க நோட்டீஸ் கொடுக்குறோம் சார். அங்கேயே அவங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதையும் நாங்க விளக்கி அவங்களுக்கு சொல்லிடுறோம். அப்பவே அவங்க எதனா வேணும்னு புக் பண்ணாங்கனாலும் அவங்களுடைய பேரு, தொலைபேசி எண்ணு, அவங்களுக்கு என்ன மன விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நாங்க கேதர் பண்ணிட்டு வந்துடுறோம் சார். ஒரு இலவச திட்டம் நீங்க அறிமுகப்படுத்தீங்கன்னா
நீங்க வந்து 15 கிராமத்தை செலக்ட் பண்றீங்க, 15 கிராமங்களை. அந்த பகுதிக்கு போய் நீங்களா போய் மரக்கன்றுகளையும் கொடுத்து அதுக்கு ஆலோசனையும் வழங்கி இதுக்கான ஊடு பெயர் என்னன்னு கூட சொல்லிட்டு வரீங்க. சொல்லிட்டு வரீங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அவங்க என்னைக்கு கட் பண்ணி முடிக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டே தான் சார் இருப்போம் அவங்கள. ஓ, நடவு செய்யற வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. நடவு செய்ததுக்கு பிற்பாடுங்க சார் 3 or 4 years. ஓ, அது வரைக்கும். அதாவது கன்றுகள் கொடுத்த பிற்பாடு நீங்க 3-4 வருஷம் வரைக்கும் யூ வில் பி ஃபாலோயிங் அப், கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுக்கான ஏதாவது திருத்தங்கள் செய்யணுமோ இல்ல ஏதாவது டெக்னிக்கல் ஏதாவது மாத்தணும்னா கூட நீங்க சொல்லிட்டு வருவீங்க. ஆமாங்க சார். அதுக்காக தான் நாங்க எவ்ரி மந்த் நாங்க எல்லா வில்லேஜஸ்க்கும் போய் பார்த்துட்டே வருவோம் சார். சரி, நீங்க எப்ப வருவீங்கன்னு எப்படி தெரியும் கிராமத்து மக்களுக்கு? நீங்க என்னைக்கு? இல்ல நாங்க போறதுக்கு முன்னாடி மேக்சிமம் போன் பண்ணிட்டு போவோம் சார். ஓ, சரி சரி. ஏன்னா ஒரு வில்லேஜ்லன்னா அந்த வில்லேஜ்ல செலக்டடா ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எல்லா அந்த வில்லேஜ்ல எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கறதும் இல்லை, அவங்க வாங்குறதும் இல்லை. செலக்டடா ஒரு 4 பேர் 3 பேர் 5 பேர் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்க இன்னைக்கு உங்க ஏரியாவுக்கு வர்றோம், நீங்க இருங்க, உங்களுக்கு தேவையானது எதனா சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்க உங்களுக்கு பரிமாறிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சார் போறது மெயினா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது மக்கள் திடீர்னு வர்ற மாதிரி இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே நீங்க எச்சரிக்கை தரீங்க, நாங்க வரப்போறோம், நீங்க ரெடியா இருங்க, தயாரா இருங்கன்னு. ஆமாங்க சார். இந்த நீங்க சொல்லுங்க. who is this? Any question? No, it's okay. You go ahead. I wanted to, I just wanted to check with Sen Prabhakar sir. I just wanted to know, இது நான் ஒரு பார்த்த வீடியோல மரம் எல்லாம் தெஃப்ட் ஆம கூடாது ஒரு சிப்பு போடுவாரு, அது இந்த தமிழ்நாடு எல்லாம் போட்ட ட்ரை பண்ணி ஆயிடுச்சா? ஒரு சிப்பு தெஃப்ட் பண்ணாம மாதிரி சாண்டல்வுட்டுக்கு டீக்கு எல்லாம் ஒரு சிப்பு அது அலர்ட் ஆகுது, போனுக்கு அலர்ட் ஆகுது. அது practically has it been done? I wanted to know. Mr. Prabhakar, சொல்லுங்க சார். அவங்க கேக்குறாங்க, இந்த தேக்கு மரத்துக்கெல்லாம் நீங்க அதாவது திருடு போகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு டிவைஸ் போடுறாங்களா, அது போல நீங்க போடுறீங்களா? இல்ல சொல்லுங்க, அதை பத்தி கேக்குறாங்க மிஸ் ராவ். கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுங்க சார், கொஞ்சம் மறுபடியும் சொல்ல முடியுங்களா? இல்ல, அவங்க தேக்கு மரத்துங்களுக்கெல்லாம் இந்த திருடு போகாம இருக்கிறதுக்கு, களவு போகாம இருக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் மாதிரி ஏதோ ஒரு டிவைஸ் சொல்றாங்க அவங்க. அந்த யூஷுவலா போடுவாங்களா வழக்கமா? அது நீங்களும் அது போடுறீங்களா? இல்ல எது போட்டா நல்லா இருக்கும் அந்த களவு போகாம இருக்கிறதுக்கு மரங்கள்னு கேக்குறாங்க. இல்ல, இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரியான வேலைகள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலைங்க சார். டிபார்ட்மெண்ட் வைஸ்ல எதுவும் பண்ணல. அது வந்து ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி பை த ஃபார்மர்ஸ் தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். சில ஃபார்மர்ஸ், கொஞ்சம் ரிச் ஃபார்மர்ஸ், எங்க ஏரியாவிலேயே சென்னிமலைக்கு பக்கத்துல ஐயம்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்துல அவர் கொஞ்சம் ரிச்சா இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா ஒரு 2-3 அடுக்கா மரங்களை நட்டு, அதாவது சென்ட்ரல் பிளேஸ்ல ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா அளவுக்கு ஒரு 1200 சந்தன மரங்களை நட்டிருக்காங்க சார். அதுக்கு அடுத்த ரவுண்டு அவுட்டர் ரவுண்டுல மலைவேம்பு நட்டிருக்காங்க. அதுக்கு மேல புங்கன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஃபுல்லி அவுட்டிங்ல வந்து நாட்டு வேம்பு வச்சிருக்காங்க சார். இது எல்லாத்துக்கும் வெளியில ஒரு பெரிய ஃபென்சிங், எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க வித் பெர்மிட்டோட. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்றாங்க. வித் கேமராஸ் வச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் கேமராஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுலதான் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் கேக்குற மாதிரி அது ஒரு டச் பண்ணா கூட அது மொபைலுக்கு அலர்ட் ஆகுது. அது எல்லாம் எங்க கர்நாடகால எல்லாம் போடுவாரு. போய் தொட்டாலும் அவங்க வீட்டு மொபைலுக்கு அலாம் வர்ற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு, அதை வைக்க முடியுமா? அது வைக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. வைக்கலாம் சார், வைக்கலாம். இப்ப அதான் இப்ப நான் சொன்ன விவசாயி வந்து திருப்பூர்ல இருக்கிறாங்க. அவங்க லேண்டுக்கும் அதுக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் இருக்கு சார். இதுல எதனா ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா இமீடியட்டா அவங்களுக்கு சிக்னல் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 25 கிலோமீட்டர் தொலைவுல சிக்னல் கிடைக்குது? ஆமா சார். சரி சரி சரி. அதனால ஆனா அவங்க கேமரா தான் வச்சிருக்காங்க, வெப் கேமரா தான் வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி மரங்கள் உள்ள இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு இயற்கையான மரங்களை வச்சே ஒரு ஃபென்சிங் போட்டு கடைசியா அவுட்டிங் ஓவராலா வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இரும்பு ஃபென்சிங் போட்டு அதுல எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே.
Ms. Rao, I believe there are a lot of circles being made, and within each and every circle, there's a round of different type of trees being grown. And at the end of the circle, last circle, outside the last circle, they erect a fence, I believe. This is what is going on there. Yeah, but the electric fence is allowed. I don't know whether electric fence is. இல்ல பெர்மிட் வாங்கி தான் வச்சிருக்காங்க அவங்க. Permit வாங்க. சரி. Erode, I think there could be some animal attacks quite often. இல்லைங்களா Mr. Prabhakar? ஆமா சார், அதுக்காக தான். இந்த யானைகள்லாம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு தடுப்பு யோசனை ஏதாவது கொடுக்குறீங்களா? சார் அது கொஞ்சம் மேஜர் சப்ஜெக்ட். அதுக்கு வந்துட்டு ஹையர் ஆபீசர்ஸோட பர்மிஷன் வேணும். சோ சரி. இல்ல அதுக்கு இப்போதைக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கான்னு கேக்குது. இல்ல அந்த மாதிரி இப்போதைக்கு ஒண்ணும் இல்லைங்க சார். சரி. ஓகே. அது இது இல்லாம மிஸ்டர் பிரபாகர், உங்களுக்கு பொதுவான பொறுப்பு ஏதாவது இந்த விவசாயிகளோட தொடர்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவையான சேவைகள் இதெல்லாம் ஓகே. பட் இது இல்லாம அவங்க ஆஸ் அ ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர்ன்றதுல முக்கிய பொறுப்பு என்ன பொறுப்பு என்ன பொறுப்புகள், வேற என்ன பொறுப்புகள் இருக்கு அவங்க? ரேஞ்ச் ஆபீசர் அப்படின்னுட்டா வந்து ப்ரொடெக்ட் த ஃபாரஸ்ட் சார். ஃபாரஸ்ட் ஏரியாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு சபார்டினேட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓ ஆமா சார். ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா A to Z எல்லாமே எல்லா திங்ஸுமே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் சார். அது மட்டும் தான் மெயின் ஒர்க் எங்களுக்கு. பட் எக்ஸ்டென்ஷன் சென்டர் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபாரஸ்ட். இது இன்சைட் ஃபாரஸ்ட் இல்ல சார். எக்ஸ்டென்ஷன் விங் வந்துட்டு ஃபுல்லி அவுட் சைட் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ நான் ஒர்க் பண்ற இப்ப இருக்கக்கூடியது அவுட் சைட் ஆஃப் ஃபாரஸ்ட். இன்சைட் ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட் மட்டும் தான் சார் மெயின் கான்செப்ட். ஓ அப்படிங்களா? சரி. எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் கீழே? சார் இந்த விங்ல ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் விங்ல 2 ஃபாரஸ்ட் இருக்காங்க. அப்புறம் நர்சரி வாட்சர் ஒரு 2 பேர் இருக்காங்க சார். நான் ஒண்ணு, மொத்தம் 5 பேர் இருக்கோம். ஓ 5 பேர் தான். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒருத்தங்க. ஈரோடு மாவட்ட வனப்பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு 5 பேர் இருக்கீங்க இல்லைங்களா சார்? ஈரோடு மாவட்ட வனப்பகுதியை பாதுகாக்கிறதுக்கு மாவட்ட லெவல்ல ஃபாரஸ்ட் ஏரியா நிறைய இருக்குங்க சார். அதுக்கு வந்து 7 வேற ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் தனித்தனி ரேஞ்சர், அவங்களுக்கு ஃபாரஸ்டர், கார்டு, வாட்சர், எலிஃபென்ட் வாட்சர், ஃபயர் வாட்சர், அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அதாவது இன்சைட் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள ப்ரொடெக்ட் ஏரியாக்குள்ள. சரி. ஓகே. ஆமா சார். மற்றபடி ஏதாவது எனி क्वेश्चंस ஃப்ரம் அதர்ஸ்? ஓகே மிஸ்டர் பிரபாகர், ஏதாவது முக்கியமா ஏதாவது விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புறீங்களா மர வளர்ப்பு பற்றி? அதாவது இது எப்படி நம்ம ஒரு திட்டத்துக்கு உதவுது, மர வளர்ப்பை பத்தி ஒரு ஊக்கமான ஏதாவது விஷயம் சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேங்க சார். அதாவது நம்முடைய உலகளாவிய ஒரு பெரிய வெப்பத்தை தணிக்கணும், இயற்கை மேம்படணும், மனிதர்கள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சுவாசிக்கிற காத்து சுத்தமா இருக்கணும், நம்ம குடிக்கிற தண்ணி பியூரா இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய பூமி சுத்தமா இருக்கணும். இந்த 3 கான்செப்டையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவனங்கள், இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சுய முயற்சியில தன்னுடைய வாழ்நாள்ல அட்லீஸ்ட் ஒரு மரத்தையாவது அவனுடைய வாழ்நாள் முழுவதும் வளர்த்தி விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார். இது இல்லாம நாங்க ஒவ்வொரு காலேஜஸ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் இன்வென் கவர்மெண்ட் ஆபீஸ், பிரைவேட் கம்பெனிஸ் இங்கெல்லாம் நான் போய் மீட்டிங்ல பேசும்போது சொல்லுவேன், உங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு நீங்க செடிகளை 1000 செடி 5000 செடிகள் இலவசமா மக்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய வேற டெத் டே, உங்களுடைய ஃபேமிலி பர்சன்ஸோட டெத் டே, அந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாட்கள்ல அவங்க ஃபேமிலியில இருந்து தனிப்பட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தை நடணும், அதை வளர்க்கணும். அப்பதான் பூமியினுடைய சுற்றுச்சூழல் இயற்கைக்கு முரணா போகாம இயற்கையா இருக்கும். அப்பதான் மனித இனம் நல்லா இருக்கும், மக்கள் நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள்ல அட்லீஸ்ட் ஒரு மரத்தை வச்சு வளர்த்தணும். நான் எப்படி 50-40 வருஷமா வளர்ந்துட்டு இருக்கேனோ அதே மாதிரி நான் வச்ச ஒரு மரம் 40 வருஷமா நான் வளர்த்தணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த மரம் வெட்டப்படக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு காலேஜ்,
ஸ்கூல் மீட்டிங், ஆஃபீஸ் மீட்டிங், தனியார் நிறுவனங்கள் மீட்டிங், இந்த மாதிரி எங்க நான் பேசினாலும் அதிகமா நான் இதை பத்தியே தான் சார் பேசிட்டு இருக்கிறேன். மரங்கள் வைக்கணும், மரங்களை வெட்டவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தீர்க்கமான ரிக்வெஸ்டா நான் வச்சுட்டு இருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள். பிறகு நீங்க ஆற்றி வரும் சேவைகள் எல்லாம் கண்டிப்பா ரொம்ப பாராட்டத்தக்கது. அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப கொடுக்குற செய்தி கண்டிப்பா விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, விவசாயம் சாராத மற்ற பொதுமக்களுக்கும் போய் கண்டிப்பா சேரும்னு நினைக்கிறேன். சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பசுமை நகரமா மாறும்னு நினைக்கிறேன், பசுமை நாடா மாறும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. agricultureinformation.com உங்களுக்கு பெரிய பாராட்டை தெரிவிக்கிறது. அதுல பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். Now we have completed the gentlemen. Now we have completed the round of questions. I like to thank the speaker, Mr. Prabhakar, for giving a very informative speech on the topic name tree farming in agriculture land. On behalf of agricultureinformation.com, I thank the speaker, Mr. Prabhakar, for giving such an informative speech and taking the time to speak with us. And I thank all the participants. Now I request the organizer of the meeting, Ms. Rajini Jain, to please close the meeting. Thank you all. Ms. Rajini, you can close the meeting.